தனுராசிக்காரர்கள் இத்தனை நாளாக ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து இவங்களை நிறைய இடங்களில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், நோய் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதிலெல்லாம் போய் இவர்களை லாக் பண்ணி விட்டுட்டார். நிறைய கடனை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, வம்பு வழக்கில் போய் சிக்கிக்கிட்டு ஒரு தீர்வு கிடைக்காம இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து அங்கே போகிறது, அங்கே போய் அவரை பார்க்குறது, திரும்பவும் இவர்கிட்டையே வர்றது, எல்லா இடத்துலையும் அவமானப்பட வேண்டியது, தோல்வி அடைய வேண்டியது. ஒரு கௌரவத்துக்காக நானும் ஏதோ ஒரு அளவுக்கு போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். நிறைய நோய்க்கு தீர்வே கிடைக்காம ஸ்கேனிங்க்கு போகிறது, டாக்டரை பார்க்குறது, திரும்பவும் ட்ரீட்மெண்ட்டை பார்க்குறது, டாக்டரை மாற்றுறது, வைத்திய முறையவே மாற்றுறது, டக்குன்னு போய் ஒரு 10 நாள் மசாஜ் பண்ணிக்க போகிறேன், தலையிலேருந்து கால் வரைக்கும் எண்ணெயை ஊற்றி நீவ போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறது, எதை பண்ணினாலும் எனக்கு பித்தம் தெரியல, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் எனக்கு டோட்டலாகவே லாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து இப்போ இந்த ராசிக்கு குரு பார்வை கிடைச்சிருக்குங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இதே சனி பகவான் நம்மளுடைய ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் ஜீவனத்தை பார்க்கிறார். அதுவும் வக்ர சனியாக பார்க்கிறார். அப்போது எங்கெல்லாம் தொழில் மந்தமாக இருந்ததோ, எங்கெல்லாம் தொழில் டவுனாக இருந்ததோ, எங்கெல்லாம் நெகட்டிவாக இருந்ததோ, எங்கெல்லாம் இழுத்து மூடுவது போன்ற ஒரு சூழ்நிலையில் இருந்ததோ, அங்கெல்லாம் நம்ம ஸ்பீடு பிடிக்கக்கூடிய அமைப்பாக, தொழிலை நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு நினைத்த நபர்கள் எல்லாம் மீண்டும் தொழிலை நடத்தக்கூடிய விதமாக, அதில் நிறைய வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பாக, வெற்றியை பெறக்கூடிய அமைப்பாக, அபிவிருத்தியை அடையக்கூடிய அமைப்பாக வருகிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவின் மூலம் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுடன் தொடர்ந்து ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். கோல்சாரத்தில் இந்த தனுராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். நிறைய பேர் சார் எங்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சிருச்சு சார், அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சார், அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சார், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார், ஏதாவது ஒன்று நல்லதாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோச்சாரத்தில் சனி என்ற கிரகம் வக்ரமடைய போகிறது. அப்போ this planet Saturn is now about to enter retrogression. இப்போ மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார். கடகத்தில் சூரியன் சஞ்சாரத்தை தொடங்கும் பொழுது இந்த சனி வக்ரம் என்பது ஆரம்பிக்கிறது. பிறகு சூரியன் விருச்சிகத்துக்கு வரும் பொழுது இந்த வக்ர நிவர்த்தி என்பது ஏற்படுகிறது. ஜூலை மாதம் 13ஆம் தேதி இந்த சனி வக்கரம் தொடங்கி 27/11 நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை இந்த வக்கரகதியில் சாட்டர்ன் இருக்கிறார். சனி கிரகம் வக்கரம் அப்படின்னா தனது இயல்புக்கு மாறிய நிலை, எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் ஸ்லோவாக, மிகவும் மெதுவாக பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு விதமான ஒரு சோம்பேறித்தனமாக தியாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் நாம் அதனை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு போக்கில் ரொம்பவும் ஸ்லோவாக செயல்படக்கூடிய இந்த சாட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வேகம், அதிவேகம், மிக வேகமாக பயணிப்பதுதான் இந்த சனி வக்கரம். எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுப்பதில்லை, எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதில்லை. யாராவது ஒருத்தங்க ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா கூட சரி, அதை போய் நோண்டி எடுத்து அவங்கள தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை முடிக்காமல் விடுவதில்லை அப்படிங்கிற ஒரு வேகத்தை இந்த சனியுடைய வக்ரம் என்பது பொதுவாகவே கொடுக்கும். இதையும் தவிர இந்த சனி பகவான் முதலில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் தனது வக்கர பயணத்தை அமைத்துக் கொள்கிறார். அப்பொழுது அவர் எதிர்நோக்கி பயணிக்கிறார் என்பதுதான் இந்த பஞ்சாங்கத்தின் குறிப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் பார்த்தோம்னா கர்மகாரகன் சனி, கர்மம் அப்படின்னா வேலை. அப்போ வேலை வேலை வேலைன்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு மெனக்கிடுவோமோ அதற்குண்டான பலன், அதற்குண்டான பயன் நமக்கு கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் குழந்தைகளையோ அல்லது ஃபேமிலி லைஃப்பையோ அல்லது லைஃப் பார்ட்னரையோ இழக்க வேண்டியது அப்படின்னா அந்த நேரத்தில் அவர்களுடன் நம்மால் டைம் செலவழிக்க முடியவில்லை அப்படிங்கிறது ஏற்படும். சார் எங்கள் வீட்டுக்காரர் சும்மாவே அப்படி தான் சார்,
இப்போ இந்த சனி வக்கரத்தினால இது இன்னும் ஜாஸ்தி தான் சார் ஆகப்போகுது அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. ஓயாமல் வேலை வேலை வேலை, இந்த கர்ம காரகன் அப்படிங்கிறது தான் இந்த சனி என்ற கிரகத்தின் காரகத்துவம். அப்போ கர்மாவை தீர்க்கும் அளவுக்கு ஒரேடியாக உழைத்து கொட்டக்கூடியது, எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுப்பதில்லை. லேசா ஒரு அறிகுறி தெரிஞ்சா கூட உடனே போய் அதனை எட்டி பிடிப்பது, ஒரு பந்தயம் போட்டி அப்படின்னா முன்னாடி வந்து நிற்பது, இதெல்லாம் தான் இந்த சனி வக்கரத்துடைய பலன். சார் நீங்க சொல்றத பார்த்தா சனி பகவான் நேர்கதியில் இருப்பதை விட வக்கரகதியில் இருப்பது தான் நல்லா இருக்கிற மாதிரி தான் சார் இருக்கு. இதுல தான் சார் கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருக்கு, இதுல தான் சார் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஓப்பனா சொல்ல போனா இதுல தான் சார் சுயநலன் அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. தனுராசிக்காரர்கள் இத்தனை நாளாக வந்து ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்து இவங்களை நிறைய இடங்களில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், நோய் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதிலெல்லாம் போய் இவர்களை லாக் பண்ணி விட்டுட்டார். நிறைய கடனை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, வம்பு வழக்கில் போய் சிக்கிக்கிட்டு ஒரு தீர்வு கிடைக்காம இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து அங்கே போகிறது, அங்கே போய் அவரை பார்க்குறது, திரும்பவும் இவர்கிட்டயே வர்றது, எல்லா இடத்துலையும் அவமானப்பட வேண்டியது, தோல்வி அடைய வேண்டியது, ஒரு கௌரவத்துக்காக நானும் ஏதோ ஒரு அளவுக்கு போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். நிறைய கடன் தொல்லைகள் இவர்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. நிறைய நோய்க்கு தீர்வே கிடைக்காம ஸ்கேனிங்க்கு போகிறது, டாக்டரை பார்க்கறது, திரும்பவும் ட்ரீட்மெண்ட்டை பார்க்கறது, டாக்டரை மாற்றுறது, வைத்திய முறையவே மாற்றுறது, டக்குன்னு போய் ஒரு 10 நாள் மசாஜ் பண்ணிக்க போகிறேன், தலையிலேருந்து கால் வரைக்கும் எண்ணெயை ஊற்றி நீவ போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறது, எதை பண்ணினாலும் எனக்கு பித்தம் தெரியலை, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் எனக்கு டோட்டலாகவே லாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து இப்போ இந்த ராசிக்கு குரு பார்வை கிடைச்சிருக்குங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அதையும் தவிர இப்போ இவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னா 7.5 சனியில் பாதி எஃபெக்ட், அஷ்டம சனிங்கிறாங்க. அஷ்டம சனியில் பாதி எஃபெக்ட் இந்த அர்த்தாஷ்டம சனிங்கிறாங்க. 4ஆம் இடத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்தால் அது சுகக்கேடு, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, டென்ஷன் அதிகம். குறிப்பாக வீட்டில் டென்ஷன், வாகனத்தில் டென்ஷன், வீட்டில் ரிப்பேரு, வாகனத்தில் தொடர் பிரச்சனை அப்படின்னுலாம் வருத்தப்படக்கூடிய இந்த தனுராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தை நோக்கி பின்னோக்கி வந்தால், இது நாள் வரை எதிர்மறையாக செயல்பட்டு வந்து கொண்டிருந்த இந்த சாட்டர்ன் இனி இவர்களுக்கு நேர்மறையாக செயல்படும் பொழுது இவர்களுக்கு நிறைய ப்ளஸ்ஸும் நிறைய அபிவிருத்தியையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். முதலில் சனி தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு அந்த 4ஆம் இடத்துல 2ஆம் இடம் 3ஆம் இடமும் கனெக்ட் ஆகும். எப்படின்னா, இந்த சனி பகவான் இவர்களுக்கு தனஸ்தானத்துக்கும் வெற்றிஸ்தானத்துக்கும் அதிபதி. இதன் நட்சத்திரம் 4ஆம் வீட்டில், அங்கே சனி பகவான் வக்ரம். இப்போ 2ஆம் வீடு தனம், குடும்பம், வாக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, வாங்கின படத்தை திருப்பி கொடுப்பது, வீட்டில் சுப நிகழ்வுகள், இதையெல்லாம் ஏற்படுத்தும். இப்போ இத்தனை நாள் வரைக்கும் இவங்களால நிறைய இடங்கள்ல கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்றது தான் நிதர்சனமான உண்மை. பிறகு சனி பகவான் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதி ஆயிடுறார் இல்லையா. வெற்றி, தனம், வாக்கு, குடும்பம், சுகம், இது எல்லாமே பூரணமாயிடும். 3ஆம் இடம் கொடுக்கக்கூடிய விஷயம்னு நம்ம மெயினாக பார்த்தோம்னா, நம்ம ஏதாவது ஒரு இடத்தை விற்று ஒரு லாபத்தை எடுத்து கடனை எல்லாம் அடைத்து வட்டியை எல்லாம் கொடுத்து முடித்த பிறகு ஒரு லாபத்தை எடுத்து பாக்கெட்டுக்குள் வைப்பது, இல்லைன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று ஒரு லக்ஸரியான நல்ல ப்ராப்பர்ட்டியை வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு வெற்றியை நிலைநாட்டக்கூடிய அமைப்பு, 4ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய வீடு, இடம், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எங்கெல்லாம் நம்ம பிரச்சனையை, வேதனையை வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத கஷ்டத்தை அனுபவித்தோமோ அங்கெல்லாம் நாம் மீண்டும் ஒரு வெற்றியாளராக, ஒரு சாதனையாளர்களாக, ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நபர்களாக, எங்கெல்லாம் நமக்கு சுகக்கேடு என்பது ஏற்பட்டதோ அங்கெல்லாம் மீண்டும் அபிவிருத்தி, ஐஸ்வர்யம், அனுகூலம் ஏற்படக்கூடிய அமைப்பாக இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமது 6ஆம் வீட்டை 3வது பார்வையாக பார்க்கும் பொழுது
நிறைய நோய்களாக இருந்தாலும், வம்பு வழக்காக இருந்தாலும், கோர்ட்டு கேஸு, கடன் பிரச்சனை, தோல்வி, அவமானம், பிரிவினை போன்ற விஷயங்களாக இருந்தாலும், இதில் எல்லாமே ஒரு அபிவிருத்தி, இதில் ஒரு ஸ்பீடு, மிகவும் வேகமாக செயல்படுவது, மிகவும் பரபரப்பாக செயல்படுவது, மிகவும் பராக்கிரமமாக செயல்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை உடனடியாக தடாலடியாக செய்து அதன் மூலம் மீண்டும் நாம் நம்மை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நபராக, நிலைநாட்டக்கூடிய நபராக, வெற்றியாளராக மாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், இதே சனி பகவான் நம்மளுடைய ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், ஜீவனத்தை பார்க்கிறார். அதுவும் வக்ர சனியாக பார்க்கிறார். அப்போ எங்கெல்லாம் தொழில் மந்தமாக இருந்ததோ, எங்கெல்லாம் தொழில் டவுனாக இருந்ததோ, எங்கெல்லாம் நெகட்டிவாக இருந்ததோ, எங்கெல்லாம் இழுத்து மூடுவது போன்ற ஒரு சூழ்நிலையில் இருந்ததோ, அங்கெல்லாம் நம்ம ஸ்பீடு பிடிக்கக்கூடிய அமைப்பாக, தொழிலை நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு நினைத்த நபர்கள் எல்லாம் மீண்டும் தொழிலை நடத்தக்கூடிய விதமாக, அதில் நிறைய வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பாக, வெற்றியை பெறக்கூடிய அமைப்பாக, அபிவிருத்தியை அடையக்கூடிய அமைப்பாக வருகிறது. அதுவும் தவிர சனி பகவான் இங்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இவர்களுக்கு இவர்களுடைய நட்சத்திரமாக வருகிறது. அப்போ அந்த இடத்துல இவங்க ஸ்பீடு அப்படிங்கும் பொழுது காரகத்துவ அடிப்படையில் இது 4ஆம் இடத்துக்கும் தொடர்பு பெறுவதனால், நான் ஏற்கனவே சொல்வது போல் இடம், வீடு, வாகனம், அம்மா, குறிப்பாக மாத்தூர் ஸ்தானம் என்பதனால் அம்மாவுக்கு அபிவிருத்தி, அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, அம்மாவுக்கு உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன் வரலை, ரொம்பவும் லாங்கில் போட்டுட்டாங்க, இதனால் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் மதருக்கு இருக்குது, அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இன்னெல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போகக்கூடிய ஒரு நேரமாக, நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு விதமாக, ஒரு வெற்றியின் தொடக்க புள்ளியாக அமையக்கூடிய அமைப்பு தான் இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரம். நவம்பர் 27 வரை இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள்.